யோ உனக்கு சாம்பிராணி போடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? நாங்க பாட்டு பாடிட்டு இருக்கோம், இங்க வந்தா போடுவேன். என் மேலாச்சும் கொட்டிடாத, எடுத்துட்டு போயா முதல்ல. ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். வழக்கம் போல ஃபன்னியான வீடியோஸோட நான் வந்துட்டேன். சிரிச்சு என்ஜாய் பண்ண நீங்க ரெடி ஆயிக்கோங்க. டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ்களுக்குலாம் பசங்க கேம்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இந்த சாரு பலூனை ஊதி உடைக்க ட்ரை பண்ணும்போது விழாமலே இருக்க முடியுமா? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், வீடியோ பாக்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த வீடியோக்கு மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. பைக்ல வீலிங் பண்ணி பாத்திருக்கேன், ஏன் கார்ல கூட வீலிங் பண்ணி பாத்திருக்கேன். ஆனா போட்ல முறையா வீலிங் பண்ணி இப்பதான் பாக்குறேன். உங்க அம்மால தூக்கி உங்க அம்மால வீலிங் அடிக்கிறோம். ஸ்டாப் வந்துருச்சு, இறங்க வேண்டியங்க இறங்குங்க. நான் இறங்குறேன் சார். மேடம் மேடம் இந்தாங்க போனை விட்டு பாருங்க. ஐயோ அதை குடியா, அந்த மேடம் குடியா. மேடம் இந்தாங்க உங்க போனு. ரொம்ப தேங்க்யூ சார். மேடம் மேடம் நான் தான் மேடம் எடுத்து கொடுத்தேன். மேடம் நான் தான் மேடம் எடுத்து கொடுத்தேன். எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மேடம். டே எல்லாம் ஒன்னால தாண்டா. இப்பெல்லாம் பொண்ணுங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு இந்த ஆண்டி ஜிம்ல சேர்ந்திருக்கும் போல. இப்ப விடுறா பாப்போம். சார் போட்டோ எடுக்கிறோம், மூஞ்ச உருன்னே வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் சிரிங்கண்ணே. வேணாம் மேடம், நான் சிரிச்சா நீங்க சிரிச்சிருவீங்க. பரவாயில்ல சிரிங்க சார். என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? எவனா ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒருத்தன் தான் இப்படி ஒரு கக்கூசா கட்டிருப்பான்னு நினைக்கிறேன். தம்பி ஜிம்முக்கு புதுசா வந்திருக்க, நான் சொல்ற மாதிரி பண்ணு சரியா? இப்படி போற காலை தூக்கணும். சார் இதெல்லாம் தப்பா மாற்ற சார். இப்ப பாருங்க நான் எப்படி பண்றேன்னு, நீங்க ஓரம் பண்ணி வேடிக்கை பாருங்க. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, இதை காலில் மாட்டிக்கோ. இப்ப பண்ண பாப்போம். என்ன சார் இதை ஏன் சார் மாட்டி விட்டுங்க? உலகத்திலே லைஃப் ஜாக்கெட்ட குழந்தைக்கு போற டைப்பர் மாதிரி மாட்டினவங்க இவங்க 2 பேரா தான் இருப்பாங்க போல. தம்பி நாம எதுக்கு வம்பு, பேசாம அதை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்து போட்டுக்க சொல்லிருக்கலாம்ல. പിന്നെ ഇങ്ങനെയൊന്നും അല്ലടാ. എടേ ഇത് നമുക്കിന്ന് പോണ്ടേ? അയ്യോ എന്റെ ഒരു കൈ എവിടെയാണ്? 2-3 കൈയായിട്ട് വന്നേന്. ஐயோ இந்த அவசப்படுறானே. பாவம் இந்த மனுஷன் ஒரு செகண்ட் பொண்டாட்டி கூட இருந்ததை மறந்துட்டாப்ல. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. என்ன என்ன இதெல்லாம் சும்மா பிளேயர்ஸ்க்குலாம் அடிபட்டா அம்பையர் விசில் ஊதுவாரு, ஆனா அம்பையருக்கே அடிபட்டா நீ தாண்டா பிளேயரு, உன்னை வச்சுதான்டா விளையாடணும். ஐயோ கண்ணை குத்திட்டானுங்களே. ஒரு பாப்ஸை வெடிக்கிறதுக்கு ஒரு குடும்பமே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே. அண்ணே வெடிக்க முடியலண்ணே, இந்தாங்க நீங்க வெடிங்க. முடு தம்பி என்கிட்ட இப்ப பாரு நான் எப்படி வெடிக்கிறேன்ட்டு. இன்னொன்னு செக்ஸி பேபி. ஐயோ அப்படி சொல்லாத. அடே என்னடா பண்றீங்க, ஒரு பாப்ஸை வெடிக்க மாட்டீங்க? கொடுங்கண்ணா நானே வெடிக்கிறேனே. களத்துல இறங்கிட்டாரு நம்ம மாப்பிள்ள. பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல. ஒரு வழியா அந்த பாப்ஸை வெடிச்சிட்டானுங்கய்யா.
மழை பெய்யுது, பஸ்ல போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பஸ்ஸுக்காரன் கரெக்டா கதவை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டுறான் பாருங்க. அட படுபாவி பையில, பாலை பார்த்து இப்படியாடா பாயுவ? டேய், இவன் அந்த பாலை பார்த்து பாஞ்சானா இல்ல அந்த பொண்ணை பார்த்து பாஞ்சானான்னு தெரியலையே. ஏபாடே, அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டே சாப்பிடலான்னு வந்தா ஃபேனை சுத்துன்னு பார்த்தா ஃபேனு வெளியே தான்டா சுத்துது, உள்ள சுத்த மாட்டேங்குதுடா. டிப்ரெஷன். ஆண்களுக்கு இருக்கிற உதவி பண்ற மனப்பான்மை பெண்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஐயோ, ஏன் பழ உருண்டை வருதே? இருக்க மேடம், நான் ஹெல்ப் பண்றேன். ஃபியோ எடுத்துக்கோங்க. ஐயோ, பூரா பழமும் கொட்டிடுச்சு போல. எடுத்துக்கோங்க, நான் வரேன். ஒரு காலேஜ்ல ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. அதுல இந்த பொண்ணு வயசான பாட்டி கட்ட போட்டு வருது. எப்படி இது கீழே விழ போகுதுன்னு நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம பசங்களுக்கு இருக்கிற மூளை மட்டும் தனி மூளைங்க. இவனுங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அப்ப நம்ம பொண்ணுங்க மட்டும் என்ன சும்மாவா? துணிவே சக்தி, துணிவே சக்தி. கூட இருந்தே குழி பறிக்கிற சம்பவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்த்திருக்கீங்களா? இதுதான். தண்ணி காண தூக்கறதுல எங்களுக்கு தக்காளி பழம் தூக்குற மாதிரிடா. இப்ப பாக்குறீங்களா, ஒரு கையில தூக்கி போட்டு இன்னொரு கையில காய்ச்சி பிடிப்பேன். ஐயோ, என்னாச்சு? தடை அரை உடை ஒரு சரி தீரம் படை. ஆனா உலகத்திலே இப்படி ஒரு தடை தாண்டு போட்டியே நான் பார்த்ததே இல்லடா. எல்லாரும் அதை தாண்டி தான் பார்த்திருக்கேன். ஆனா இவனுங்க அதுக்குள்ள பூந்தானுங்க பாத்தீங்களா? நம்ம பயலுங்க விடுற ஜொல்லோட அளவுல கண்ணை மறைச்சிரும் போல. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரங்க. அது ஒண்ணு இல்ல, காலையில வார்ம் அப் பண்ண மறந்துட்டேன், அதான் கொஞ்சம் ஜம்ப் பண்ணேன். ஏன்? எதுக்கு? ஹலோ ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங். என்ன அது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ 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 மைக் டெஸ்டிங் 1 2 3. ஆனா மைக்க பிடிக்க தெரியாதவனே. அன்னைக்கு ஒரு நாள் எதாச்சியா பைக்ல போயிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா டிரைவர் தூங்கிட்டு இருக்க? ஆட பாவி. ஓ, டிரைவர் அந்தாண்ட இருக்காரா? நல்ல வேலை. ஆட்டோல தான் டிரைவருக்கு இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தனை ஏத்துறாங்கன்னு பார்த்தா ஆம்னில கூடவா? எப்படியாச்சும் ஷூ நனையாம அந்தாண்ட ஓடிடணும். காலைல கேரி பேக்க மாட்டேச்சு. கமான் வாங்கடா. ஐயோ போச்சே. டோயோட்டா எப்படி செம்மையா ஸ்டிக்கர் ஒட்டிருக்குமா? இது மாதிரிலாம் ஸ்டிக்கர் எங்களால தான் ஒட்ட முடியும், எவனாலையும் ஒட்ட முடியாதா? இப்படி சூப்பரா ஒட்டிருக்குமா? டேய் ஐயோ, மாத்தி விட்டனே. இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. ஏன்னா மியூசிக்கு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது. நான் கூட ஒரு மண்டியில பாம்பு தான் படம் எடுத்து ஆடுதுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா விக்கு காத்துல பறக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.